இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திமுக அமைச்சர் மகன் செஞ்ச சம்பவம் என்ன, யார் இந்த அமைச்சர், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு மதுரைக்கு போயிருக்காங்க. மதுரை விமான நிலையத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திமுக அமைச்சரோட மகன் வந்து கோஷம் போட்டிருக்காங்க. அதனால அவங்கள வந்துட்டு காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க. இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் அந்த அமைச்சர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அவரோட பேர் வந்து ஜிவி மார்கண்டேயன். 2011 அதிமுகவில் விளாத்திக்குளம் தொகுதியில தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம செய்தி தொடர்பாளராகவும் இருந்து அதிமுகவோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு நெருங்கிய விசுவாசமான ஒருத்தவங்கள்ல இவரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். 2019 வரைக்குமே ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவரோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடி விழுந்துச்சு. 2019 ஜெயலலிதா அம்மா அவர்களோட மறைவுக்கு பிறகு அடுத்து யார் வந்து முதல்வர் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து உள்கட்சிக்குள்ளேயே நடந்துச்சு. நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிட்டாங்க. இதனால 2019 சட்டமன்ற இடைத்தேர்தலில் இவருக்கு வாய்ப்பு கொடுக்காம வேற ஒருத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் வந்துட்டு மற்றவங்க வந்து கேட்கணும். ஆனா இவர் அந்த மாதிரி இல்லாம இவரா வந்து சுயேட்சையா நின்று இருக்காரு. ஆனா சுயேட்சையா நின்று தோத்து போயிட்டாரு. அந்த கடுப்புல அப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு துணை முதல்வராக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த நிலப்பிரிவுகள்ல வந்து மோசடி பண்ணதா அவர் மேல வந்து இவர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அதாவது 2320 கோடி வந்து ஊழல் பண்ணதா வந்து இவர் குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு கட்சி என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்காம சுயேட்சையா நின்னதால அதிமுகவோட கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து இவரை வந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு. 2021 மக்களுக்கு நல்லது செய்யறோமோ இல்லையோ நம்மளை வந்துட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக கட்சியில போய் சேர்ந்திருக்காரு. அதே விளாத்திக்குளம் தொகுதியில நின்று திரும்பவும் வந்து சட்டமன்ற உறுப்பினரா ஆயிருக்காரு. இப்போ எதுக்காக இவரோட மகனோட பிரச்சனை பெருசா பேசப்பட்டு இருக்கு அப்படின்னா, மதுரை விமான நிலையத்துல வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இவர் மகனோட பேர் வந்துட்டு அக்ஷய். அவர் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கோஷம் போட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தான். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்குல்ல, அந்த உச்சிமலை கோவிலோட அந்த பழைய தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்குள்ள உயர்நீதிமன்றமே வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் அதையும் மீறி வழக்கமா அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் இவங்க வந்துட்டு தீபம் ஏற்றிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு திமுக அரசு வந்து மத கலவரம் உண்டாக்குதா அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கோஷம் போட்டிருக்காரு. அவர் வந்து மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறமா அங்க இருந்தவங்க எல்லாம் யார் மத கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவரோட வாயை வந்து மூடி இருக்காங்க. காவல்துறை வந்துட்டு அவரோட வாயை மூடலாம், ஆனா மக்களோட வாயை மூட முடியுமா? இப்ப காவல்துறை எல்லாமே வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவா தான் பேசுறாங்க, திமுகவுக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க வந்துட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இல்ல, திமுகவுக்கு பாதுகாப்பா தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கோஷம் போட்ட ஒரே காரணத்துக்காக வந்துட்டு காவல்துறை வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவரோட பின்புலம் திமுக அமைச்சரோட பையன் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதையே ஒரு சாதாரண மக்கள் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தா அவரோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியா இருக்கும். அப்போ யாருக்காக இந்த சட்டம் திட்டம் எல்லாம் சும்மா எல்லாமே ஒரு கண் துடைப்புக்காக தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போறதான் போறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நாம திரும்பவும் சந்திக்கலாம்.